அது ஒளி வீசுறதுக்கு முன்னாடி அந்த மகேஸ்வரனை மகிழ்ச்சி அடைய செய்யறதுக்கு ஆனந்த நடனம் ஆடணும். அவனோட மனசை குளிர வச்சுட்டா வேண்டிய வரத்த அந்த எம்பெருமான் அருள்வா. இச்சாதாரி நாகங்களான நீங்க உங்க நடனத்தால அவனை குளிர செய்யும். சிவன்யா, நீ உன் குடும்பத்தோடையே இரு. நீ இந்த கோயிலுக்கு வர வேண்டாம். வந்தா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அந்த சர்வேஸ்வரனை சந்தோஷப்படுத்துறதுக்கு நாளைக்கு நாகினி நடனம் ஆடுவா. நடனம் ஆட போறது ஸ்ரேயா. இங்க வா, வந்து பாரு. இத இங்க பாத்தீங்களா? இதுதான் அந்த மலை மேல இருக்கிற கோவில். இதுதான் அந்த கோவில்ல மூலஸ்தானத்துல இருக்கிற சிவலிங்கம். ஒன்னா கூடுற நவ கிரகங்கள் கிட்ட இருந்து ஒளி வீசும். அந்த ஒளியானது பார்க்க முடியாத அளவுக்கு கண் பூசும். அதுலயே நாகமணி சுயமா ஒளி வீச தொடங்கிடும். போங்க, உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுங்க, நாளைக்கு வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாதுன்னு. அதுவும் ராத்திரியில என்ன வேணும்னாலும் நடக்கலாம். சிவனுக்கு முன்னாடி ஆனந்தமா நடனம் ஆடுவான் நாகினி. அங்க மறைஞ்சிருந்து நான் அவளை கொல்லுவேன். இருங்க. ருத்ரமா சொல்றத பார்த்தா அந்த நாகமணி இருக்கிற இடம் தானாவே தெரிஞ்சிடும். அது நாளைக்கே எனக்கு கிடைக்க போகுது. முழுசா 200 கோடி ரூபாய்க்கு அதை விற்க போறேன். இதை வச்சுக்கோ. உனக்கு தானே உன் குடும்பத்து ஆட்களை பத்தி அதிகமான கவலை இருக்கு. இந்த விபூதிய வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் வச்சு விடு. எல்லார் கையிலயும் கொஞ்சம் கொடுத்து வைங்க. அந்த நாகினி அவங்களை தாக்குறதுக்கு வந்தாலும் அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. இன்னொரு விஷயத்தையும் மறந்துடாத, இது அவ நாகினியா இருந்தா மட்டும்தான் வேலை செய்யும். மனுஷ ரூபத்துல வேலை செய்யாது. அவளை இன்னைக்கு ஆசை தீரனா கொலை பண்ண போறேன். அம்மா, உங்களுக்கு பிடிச்ச பருப்பு சாதம் பண்ணவா? உங்களுக்கு தான் அது பிடிக்கும்ல. காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல. வேண்டாம்மா, இன்னைக்கு நான் விரதம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் இருப்பனே. உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன்ல. ஹரிஷ்காக தாம்மா இந்த விரதம். அவர் நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நான் விரதம் இருப்பேன். கல்யாணம் ஆனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர்தான் என் உலகம். எனக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, நான் சந்தோஷமா இருக்கேனா துக்கத்துல இருக்கேனா எல்லாத்துலயும் பங்கெடுத்துக்கிட்ட ஒரே ஆள் அவர்தான். அவர் என்னை எவ்வளவு மரியாதையா நடத்தியிருக்காரு தெரியுமா? ஊரு அடிச்சு ஒலையில போடுறவன் உன்னை ஏமாத்திட்டு இருக்கான்னு கூட தெரியாம இருக்கே. அவர் எனக்கு கிடைச்சது நான் செஞ்ச பாக்கியம். நான் ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சுவேன். அதனாலதான் இப்படி ஒரு புருஷன், அழகான குழந்தைங்க, உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைச்சிருக்கா. ஒரு மருமக ரூபத்துல இன்னொரு பொண்ணு கிடைச்சிருக்கா. சிவன்யா, நான் இந்த குடும்பத்தை இன்னைக்கு வரைக்கும் ஒத்துமையா கட்டி வச்சிருக்கேன். அந்த கயரோட இன்னொரு பகுதியை உங்ககிட்ட தான் கொடுக்க போறேன். நீதான் என்னைக்கும் இந்த குடும்பத்தை ஒத்துமையா வச்சுக்கணும். நான் இருக்கும்போது சரி, நான் போனதுக்கு அப்புறமும் சரி. அந்த ஒத்துமை கொலையாம பாத்துக்கம்மா. இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்கம்மா. நீங்க எங்க போயிட போறீங்க? நீங்க ரொம்ப காலம் எங்க கூட தான் இருக்கணும். எனக்கு அம்மா இல்லாத குறைய தீர்த்துவங்க. நீங்க என்ன ஒரு மகளா பார்த்திருக்கீங்க. நீங்க இந்த வீட்டுல இருந்தாதான் இந்த வீடு வீடாவே இருக்கும். இனிமே நீங்க இந்த மாதிரி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. நாகினி, அந்த நாகினியோட பழி வாங்குற எண்ணம் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல என்ன வேணாலும் நடக்கும். முதல்ல விவேக், அப்புறம் சூர்யா அண்ணன், இன்னைக்கு கைலாஷ் அண்ணனையும் அவ எரிச்சிட்டா. ஒவ்வொருத்தரையா நம்ம கிட்ட இருந்து பறிச்சிட்டு இருக்கா.
இன்னும் எத்தனை பேர் அவ பலி வாங்க போறான்னு தெரியல. பாக்குறவங்களை எல்லாம் பழி வாங்குறதுக்கு நாகினி ஒன்னும் வெறி பிடிச்ச வேங்க இல்ல. நீங்க விரதம் இருந்து காப்பாத்தணும்னு நினைக்கிறவங்க புருஷனை நான் நிச்சயமா பழி வாங்கியே தீருவேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா, நீங்க ரொம்ப நல்லவங்க. ஆனா உங்க புருஷன் அப்படி இல்லை. அழாதீங்க, வேண்டுதல அவன்கிட்டயே வைக்கலாம். அவனே நியாயமான தீர்ப்பு சொல்லுவான். ஆமாம்மா. எவ்வளவு நேரம் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துட்டு இருக்குது? ஏதாவது கொண்டு வருவீங்களா மாட்டீங்களா? அம்மா நீங்க போங்க, நானே எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. ஏய், ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? கொஞ்ச நேரம் கூட பொறுமையா இருக்கிறது இல்ல. இதை எடுத்துட்டு வந்துட்டா பாரு. ஹரிஷ், ஹரிஷ், ருத்ரமா என்ன சொன்னாங்க? சீக்கிரத்திலேயே நாகினி கதை முடிய போகுது. இந்த தடவை அந்த நாகினியால அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. என்ன சொல்றீங்க நீங்க? ஹரிஷ், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். தெளிவா இல்ல, சந்தோஷமா சொல்றேன். இன்னைக்கு ராத்திரி நாகமணி தானாவே ஒளி வீச போகுது. நாகமணி ஒளி வீச போற விஷயம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த நாகமணி ஒளி வீச போறது நமக்கு தான் தெரியும். ஆனா நமக்கு தெரியுங்கிறது அந்த நாகினிக்கு தெரியாது. இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு ராத்திரி அந்த சிவன் கோவில்ல நாகினி தாண்டவம் ஆட போறாளாம். அவ ஆட போற கடைசி தாண்டவம் அதுவா தான். ஏன் சொல்றேன்னா, அந்த கோவிலே வச்சு அவளை கொல்றதுக்கு ருத்ரமா பிளான் பண்ணிட்டாங்க. இதுதான் அந்த ருத்ரமாவோட திட்டமா? கோவில்ல ஸ்ரேயாவை தான் குருநாதர் ஆட சொல்லிருக்காரு. இவங்களால ஸ்ரேயாவோட உயிருக்கு ஆபத்து வரப்போகுது. இந்த விஷயத்தை நான் இப்பவே ஸ்ரேயா கிட்ட சொல்லி ஆகணும். அம்மா, அந்த சிவன் கோயில இருக்கிற நாகினியை கொல்றதுக்கு நானும் அவங்க கூட போறேன். இல்ல கார்த்திக், நீ மட்டும் அங்க போக கூடாது. அந்த நாகினி அங்க இருக்கான்னு தெரிஞ்சு நான் உன்னை அனுப்ப மாட்டேன். இல்லம்மா, நம்மள யாராவது ஒருத்தர் அங்க போய் தான் ஆகணும். அப்பாவால போக முடியாது. ஏன்னா அது அவரை தான் துரத்துது. இந்த சமயத்துல அவரை அங்க அனுப்புறது நமக்கு நல்லதில்ல. அதான் நான் போறேங்கிறேன். அதுவும் இல்லாம நான் ருத்ரமா கூட தானே போறேன். நீங்க எல்லாரும் பயத்தோட இங்க வாழ்றத என்னால கொஞ்சம் கூட சகிச்சுக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம அந்த நாகினி அழிறதை என் கண்ணால நான் பார்க்கணும். இது பார் கார்த்திக், இது ரொம்ப ஆபத்தான விஷயம்பா. அவ உன்னை ஏதாவது செஞ்சிருவாளுன்னு தான் யோசிக்கிறேன். அப்படி எதுவும் நடக்காதுமா. அவ என்ன கொல்லணும்னு நினைச்சா அன்னைக்கே கொண்டு இருக்க மாட்டாளா? ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் அவ என்னை விட்டுட்டு இருக்கா. அது என்னன்னு தான் தெரியல. இந்த தடவையும் அந்த சக்தி என்னை காப்பாத்துமா. அம்மா, ருத்ரமா விபூதி கொடுத்து அமைச்சிருக்காங்க. வீட்டுல இருக்க எல்லாருக்கும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லம்மா, இன்னைக்கு ராத்திரி யாரும் வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. இந்த விபூதி இருக்கிற வரைக்கும் நாகினியால வீட்டுக்குள்ள வர முடியாது. அதையும் மீறி வந்தானா அவ மேல இந்த விபூதியை போட்டுருங்க. எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவா. இந்த விஷயத்தை ஸ்ரேயா கிட்ட சொல்லி ஆகணும். சிவனி, ஒரு நிமிஷம். இந்த விபூதியை நீயும் கொஞ்சம் வச்சுக்கோ. இந்தா, எல்லாருக்கும் இதை கொடு. சரி, இந்தப்பா. அமிர்தா, ரம்யா, நீயும் கொஞ்சம் வச்சுக்கோ. இந்தம்மா. கார்த்திக், அம்மா, நீங்களும் கொஞ்சம் விபூதியை எடுத்து வச்சுக்கோங்க. என் பக்கத்துல ருத்ரமா இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பயமும் இல்லை. ஸ்ரேயா, ஸ்ரேயா, நீ எங்க இருக்க? என்னாச்சு சிவன்யா? எதுக்காக நீ இவ்வளவு பதட்டமா ஓடி வர? நீயும் நானும் ஒரு கணக்கு போட்டோம்னா ருத்ரமா ஒரு கணக்கு போடுறா. ஸ்ரேயா, நாளைக்கு நீ கோவில்ல ஆடக்கூடாது. என்ன?
சிவன்யா, நீ தெரிஞ்சுதா சொல்றியா? நவகிரகம் மொத்தமும் ஒண்ணு சேர நாள் நாளைக்கு. எந்த நாகமணிக்காக நீயும் நானும் எத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தோமோ அது கிடைக்க போற நாள் நாளைக்குதான். அப்படி இருக்கும்போது என்ன எதுக்காக தடுக்கிற? உன்னை நான் தடுக்கலன்னா அவங்க உன்னோட மூச்சையே ஒரேடியே நிறுத்திடுவாங்க. எனக்கு எல்லாமே நீதான் ஸ்ரேயா. நீ இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. நான் உன் சகோதரிங்கிறது உண்மைனா என்னோட கட்டளையை நீ கேட்டுதான் ஆகணும் ஸ்ரேயா. நீ கோவில்ல ஆடவே கூடாது. நாகமணிக்காக தான் காத்துட்டு இருந்தோம். அந்த மணியை அடைஞ்சே தீரணும். அந்த நாகமணியை மறுபடியும் சிவன் மேல வைக்கிறேன்னு சத்தியம் செஞ்சிருக்கோம். செஞ்ச சத்தியத்தை நீ நானும் நிறைவேற்றியே தீர்வோம். ஆனா இந்த விஷயம் அவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்க ஸ்ரேயா. அப்படியா? அந்த நாகமணியை எடுக்கிற இடத்துலயே அவங்க கதையை முடிக்கிறேன். ஸ்ரேயா, ருத்ரமாவும் கார்த்திக்கும் கோவிலுக்கு வருவாங்க. நீ நடனம் ஆடிட்டு இருக்கும்போது வருவாங்க உன்னை கொல்றதுக்காக. அப்படி நடக்க நான் ஒரு நாளும் விட மாட்டேன். எத்தனை ருத்ரமா வந்தாலும் சரி, என்ன அந்த இடத்துலயே கொன்னாலும் சரி, நான் நடனம் ஆடுறதை மட்டும் நிறுத்த போறதில்ல. பல வருஷத்துக்கு அப்புறமா வரக்கூடிய நாள் இது. மறைஞ்சிருக்கிற நாகமணி தானா ஒளி வீச போகுது. அந்த மகேஸ்வரனை சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் நடனம் ஆடியே தீருவேன். என்ன ஆடக்கூடாதுன்னு சொன்னா வேற யார் ஆடுவா? நான் ஆடுவேன். ஓ இடத்துல இருந்து நான் ஆடுவேன். என்ன சிவன்யா, யார் தாண்டவம் ஆடினாலும் அவங்க உயிருக்கு ஆபத்து நீ தானே சொன்ன. நீயே ஆடுறன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நாகமணியோட ஒளி வெளியில வந்துருச்சுன்னா அந்த நிமிஷமே அவங்க அதை எடுக்கிறதுக்காக போவாங்க. அப்படி போற அவங்கள நம்ம 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தடுத்தே ஆகணும். அது மட்டும் இல்லாம அந்த கொலகார பாவிங்களை அங்கேயே கொன்னாகணும். என்னால அதை செய்ய முடியாது. நீ சொன்ன மாதிரி நாகமணி எடுக்க போறவங்கள தடுக்க நான் போனேனா நான் தான் அந்த நாகினின்னு அவங்களுக்கு வெளிப்படையா தெரிஞ்சிடும். வேற என்ன செய்யறது? அந்த நாகமணியை எடுக்க விடாம நீ தான் அவங்கள தடுக்கணும். சிவபெருமான மகிழ்விக்கிறதுக்கு நான் தாண்டவ மாட்டேன். உன்னை மீறி தானே எனக்கு ஆபத்து வரும். நீ அவங்கள வரவே விடாத. நாகினியோட போராடிட்டு இருக்க அவங்களுக்கு நாகினி இங்க இருக்கான்னு தெரியாது. நான் அப்படியே செய்யறேன். ஸ்ரேயா, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. நீ அந்த கொலைக்காரங்க கிட்ட எவ்வளவு மோசமா வேணாலும் நடந்துக்கும். கார்த்திக் மேல ஒரு கீறல் கூட படக்கூடாது. அவன் உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. எதுவும் ஆகாது. ஸ்ரேயா, அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற நமக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அந்த நாகமணியை எடுக்க வர இடத்துலயே அந்த 2 கொலைக்காரங்களையும் கொல்லணும் ஸ்ரேயா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. கார்த்திக், கார்த்திக், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நீங்க போற வழியில ஆபத்து இருக்குன்னு உங்ககிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? எனக்கு நீங்களும் ஒண்ணுதான், ஸ்ரேயாவும் ஒண்ணுதான். என்ன விஷயம்? ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. அந்த நாகினியால ஆபத்து ஏதாவது வந்துட போகுது. நமக்குள்ளதான் எந்த உருவமே இல்லையா, அப்புறம் எதுக்காக இவ அக்கறை கட்டா நினைக்கிறீங்களா? நீங்க நினைச்சாலும் தப்பு இல்லை. நான் எப்போ இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சனோ அப்பையில இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க மட்டும்தான் எனக்கு துணையா இருந்திருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ண? சொல்லு. அது சொல்ல வந்ததை சொல்லு. இப்படி ஒரு நல்ல நண்பனை இழக்க நான் விரும்பல. நண்பன், இன்னைக்கு உன்னோட நண்பன் அவனோட எதிரி அழிச்சிட்டு தான் வருவான். சிவன்யா, கார்த்திக் அவனோட உயிரை பணைய வச்சு அந்த நாகினியோட இடத்துக்கு போக போறான். இவனுக்கு ஆரத்தி எடுத்து அனுப்புமா. இவனை காப்பாத்தணும்னு அந்த சிவன் கிட்ட வேண்டிக்க. அவர்தான் இவனுக்கு துணையா இருக்கணும். என் பெருமானே, இன்னைக்கு நீங்க எனக்கு 2 வரம் தந்தாகணும். கார்த்திக்க உயிரோட காப்பாத்தி ஆகணும். அதே நேரம் அந்த நாகமணி எதிரிங்களோட கைக்கு போய் சேராம நான் பாத்துக்கணும். வெள்ளிமலை மன்னவா, உன்னை நம்பிதான்பா என் புள்ளைய அனுப்பி வைக்கிற. அம்மா, இந்த உலகத்துல எல்லாரையும் எது காப்பாத்துதோ இல்லையோ, பெத்தவங்க ஆசீர்வாதம் நிச்சயமா காப்பாத்தும். உங்க பிரார்த்தனை என்னைக்கும் வீணாகாது. கார்த்திக் நல்லபடியா திரும்பி வருவாரு. போற வழியில கொஞ்சம் பார்த்து போப்பா. ஜாக்கிரதையா போயிட்டு வா. பயப்படாதீங்கம்மா. இன்னைக்கும் நியாயம்தான் ஜெயிக்கும், கெட்டதுதான் தோக்கும். ஆனா இப்ப தோக்க போறது அந்த நாகினி தான்.
இந்த விபூதியை வச்சுக்க. இது நிச்சயம் உன்னை காப்பாத்தும். இந்த நிமிஷத்துல இருந்து அந்த ஹரிஷ் ஜெயராஜ் என்ன பண்றான்னு நான் கண்காணிச்சே ஆகணும். நல்லா கேட்டுக்கோ. நான் இப்ப கிளம்ப போறேன். நீயும் உடனே கிளம்பி வந்துரு. அந்த மலை மேல இருக்கிற சிவன் கோயில தான் ஆட போறா. நான் சொன்ன இடத்துல உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ டிலே பண்ணாம இமீடியட்டா வா. பிளான் படி நடக்கணும். என்ன? சீக்கிரமா வந்துரு. வா. வா. काली महाकाली दे काली ओम काली महाकाली दे काली. என்னாச்சு? ஏன் வண்டியை நிறுத்தின? நாம செஞ்ச புண்ணியம் தான் எதுவும் நடக்கல. ஜெய் மகாகாளி. இது தானா விழுந்த மாதிரி தெரியல, யாரோ செஞ்ச சதி மாதிரி தான் தெரியுது. ரொம்ப சரியா சொன்ன. இந்த மரத்தோட கிளை தானா விழல. அவ வந்துட்டா. அந்த நாகினி இங்கதான் எங்கேயோ இருக்கா. ருத்ரமா, இப்ப என்ன செய்யறது? என்ன செய்யறதுன்னு என்ன கேட்டா, எப்படியாவது அந்த கோயிலுக்கு போயே ஆகணும். ருத்ரமா, நம்ம கோயிலுக்கு போகணும்னா இது நகர்த்தி ஆகணும். அப்ப நகத்து. உன்னால முடியும். அந்த காளி அம்மா உனக்கு சக்தியை தருவா. நகத்து. இந்த மரத்தை எடுத்து போட்டுட்டாலும் வேற தடங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. எப்படி நீங்க கோயிலுக்கு போறீங்கன்னு பாத்துடுறேன். வரேன். உங்க உயிரை எடுக்கிறதுக்காகவே நான் வரேன். ஹலோ ஹேண்ட்ஸம் பாய், என் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. ஸ்டெப்னி இருக்கு, பட் எனக்கு மாத்த தெரியாது. ப்ளீஸ் எனக்கு உதவி செய்றீங்களா? ஏன்னா இப்பதான் நான் பார்லர்ல இருந்து வரேன். மெனிக்யூர் செஞ்சுட்டு கை வச்சா அழுக்காயிடும். இதோ பாருங்க பிரதர். பிரதர் இல்ல, நான் ஒரு சிஸ்டர். இங்க ஆள் நடமாட்டமே இல்ல. இங்க தனியா இருக்கவே பயமா இருக்கு. இந்த நேரத்துல ஒரு பொண்ணால என்ன பண்ண முடியும்? நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா நான் இங்கிருந்து போயிடுவேன். தயவு செஞ்சு வாங்கல, எனக்காக உதவி செய்யுங்களேன். ப்ளீஸ் வரீங்களா? போய் அந்த வண்டியை சரி செஞ்சு கொடுத்துட்டு வா. அது வரைக்கும் நான் வண்டியில உட்காந்துருக்கேன். பாரு. வாங்க சார். வரேன் பிரதர். வரேன் சிஸ்டர். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவு உலாவிய நீர்மலி வேணியன், அகிலன் சோதியன் நம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவேன். என்னைக்குமே நல்லா இருக்கணும். ஓம் நம சிவாய.
சர்வேஸ்வரா, உங்க பக்தைக்கு இன்னைக்கு நீங்க அருள் புரியணும். அந்த நாகமணியை கொண்டு வரக்கூடிய சக்தியை நீங்க எனக்கு கொடுக்கணும். அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த அந்த சத்தியத்தை நிறைவேற்றக்கூடிய காலமும் கைகூடி வந்துருச்சு. உங்க ஆசையோட நான் அதை நிறைவேற்றணும். ஓம் நம சிவாய. மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன். விழியே, ஏன்பா? இது அந்த நாகினி தான் உருமாறி வந்திருக்கா. ஒரு பொன் ஏன் இப்படி பண்றீங்க? அதுக்குள்ள உங்க மனசு மாறிடுச்சா? உங்ககிட்ட நான் உதவி தானே கேட்டேன். நம்பி வந்தவங்களே இப்படிதான் செய்வாங்களா? உன்னோட உண்மையான ரூபத்துக்கு வந்துரு நாகினி. அன்னிக்கே உன்னை கொண்டு இருக்கணும். சிவன்யாக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் விட்டேன். இனி யாராலையும் உன்னை காப்பாற்றவே முடியாது. ஒளிஞ்ச நீ. சொல்லி இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. வந்துட்டியா? வா. அதோ அந்த மலை உச்சியில் இருக்கிற கோயில தான் நாகினி தாண்டவம் ஆட போறா. அந்த நாகினிய ருத்ரமா பார்த்துப்பாங்க. சரியா அதே நேரத்துல நீயும் நானும் அந்த நாகமணியை எடுத்தாகணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாகமணி ஒளி வீச தொடங்கிடும். அந்த ஒளி வீசுற திசையில நாம போனோம்னா அந்த நாகமணியை எடுத்துடலாம். வா. ருத்ரமா, அந்த நாகினி வந்துட்டா. அந்த நாகினி வந்துட்டா ருத்ரமா. அந்த பையன் இல்ல அந்த பொண்ணு, ஒரு பொண்ணு வண்டி ரிப்பேர்னு வந்தால, அவ நாகினி தான். ஆமா, நாகினியே தான். பாத்துக்கங்க, உங்களை போக விடக்கூடாதுன்னு தான் நான் அந்த உருவத்துல வந்தேன். ஓம் நம சிவாய.
கேக்குதா? கோயில நடனாடுற சத்தம் கேக்குது. அந்த நாகினி தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிட்டா. எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. நீ அந்த கொலைக்காரங்க கிட்ட எவ்வளவு மோசமா வேணாலும் நடந்துக்கோ. கார்த்திக் மேல ஒரு கீறல் கூட படக்கூடாது. அவன் உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. எதுவும் ஆகாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாகமணி ஒளி வீசிடும். அந்த ஒளி தெரிய ஆரம்பிச்ச உடனே நாம் அங்க போயிடும். இந்த நாகினியோட கதைய அந்த ருத்ரமா முடிச்சிடுவாங்க. நீ ஆரம்பத்துல இருந்தே தப்புக்கு தொண போற ருத்ரமா, முதல்ல ஒன்ன முடிச்சாதான் எல்லாமே சரியாகும். விட மாட்டேன். ஜெய் மகாகாளி. ஜெய் மகாகாளி. ஜெய் மகாகாளி. என்ன அழிக்கிறதுக்கு ஒருத்தி பிறந்து வரணும் நாகினே. முடிஞ்சதுடி. உன் கதை மொத்தமா முடிஞ்சது. ருத்ரமா, தாண்டவம் ஆடுற சத்தம். இங்க அந்த நாகினி இருக்கும்போது அங்க கோவில்ல தாண்டவம் ஆடுறது யாரு? யாரா இருந்தாலும் அவளும் நாகினியாதான் இருக்கணும். ஏன்னா அந்த சதா சிவத்துக்கு முன்னாடி இன்னைக்கு அந்த நாகினி ஒருத்தி தான் ஆடுவா. கடவுளே, சிவன்யாவை இவங்க யாரும் பாத்திர கூடாது. அன்னைக்கு சந்தேகம் வந்தது. உன்னை காப்பாத்த யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னு நினைச்சேன். அன்னைக்கு உன்னை அந்த குகையில இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போனது அவதான். வா போலாம். இவளால இந்த மந்திர கட்டை விட்டு வெளியில வர முடியாது. நாம அங்க போனோம்னா எவன் அங்க தாண்டவம் ஆடுறான்னு தெரிஞ்சிடாது. வாங்க ருத்ரமா.
மகேஸ்வரனுடைய அருள் கிடைச்சிருச்சு. என்ன கட்டி இருந்த மந்திர கட்டும் விலகிருச்சு. நாகமணியும் ஒளி வீச ஆரம்பிச்சிருச்சு. எப்படியாவது கார்த்திகா தடுத்தாகணும். அவ அவளை பாத்திரக்கூடாது. ஓம் நம சிவாய. இத பாக்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். கண்கொள்ளாத காட்சி, யாருக்குமே கிடைக்காத நாகமணி. இந்த மணியோட சக்தி சாதாரண விஷயம் இல்ல. இத பத்தி எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மணியை நான் அடைஞ்சே ஆகணும். என்ன ஒளி இது? சுளிக்குது. சிவன்யா, சிவன்யா, உனக்கு ஒண்ணு ஆகலையுமா? சர்வேஸ்வரா, சிவன்யா, சிவன்யா, கார்த்திக் இங்க வந்துட்டு இருக்கான். அவன் பார்வையில பட்டுடாது. அவன் மட்டும் உன்னை இங்க பாத்துட்டானா நீ ஒரு நாகினிங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிடும். அந்த ருத்ரம்மாவுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு. அவங்க இங்க வரும்போது நீங்க இருக்க கூடாது. ருத்ரமாவ தடுக்கிறதுக்கு நீ போறேன்னு சொல்லியிருந்தியே. தடுத்த சிவன்யா, நான் அவங்கள தடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா என்னால ஒண்ணும் செய்ய முடியல. குருதேவா, இந்நேரம் இது நீங்க நாகமணியை எடுக்கிறதுக்கு போயிருப்பாங்க. அந்த நாகமணி அவங்க கிட்ட கிடைக்க கூடாது. அது உரிய இடத்துக்கு வந்து சேர்ந்தாகணும். அது சக்தி வாய்ந்ததுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். போங்க குருதேவா, நாகமணியை எடுத்துட்டு வந்துருங்க. சீக்கிரம். சரி சிவன்யா. இங்க யாருமே இல்லையே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க சத்தம் கேட்டுச்சு. இங்க பாத அடையாளங்கள் நிறைய இருக்கு. அப்படின்னா இங்க யாரோ இந்த இடத்துல இருந்திருக்காங்க. நான் வரதை தெரிஞ்சுதான் இங்க இருந்து அவங்க போயிருக்காங்க. எங்க போயிருப்பாங்க? இந்த இடத்த இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. இது எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட இடம் மாதிரி தெரியுது. சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே. அந்த போட்டோல இதே மாதிரி தானே இருந்தேன். அப்படின்னா அவர் கூட இருக்கிற குழந்தை யாரு? சதாசிவா, என் உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த நாகமணியை நான் பாதுகாப்பேன். நாகமணியை பார்த்து பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க தானே, இந்த இடத்துல தானே பார்த்தேன். இது சிவன் கோயில், இந்த ராஜா, அந்த குழந்தை, இதெல்லாம் ஏன் என் கண்ணுக்கு தெரியணும்? ஒருவேளை நான் அந்த ராஜானா, நான் அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு இந்த கோயிலுக்கு எப்போ வந்தேன்?
கார்த்திக் ப்ளீஸ் கண்ணை திறந்து பாருங்க. தயவு செஞ்சு என்னை ஏமாத்திட்டு போயிடாதீங்க கார்த்திக். நீங்க என்கிட்ட ஆசையா நெருங்கி வரும்போதெல்லாம் நான் உங்களை விட்டு விலகி போனேன். ஏன் தெரியுமா? எங்க உங்களை காதலிச்சிருவோமோங்கிற பயத்துல தான். உங்க மேல நான் உயிரையே வச்சிருக்கேன் கார்த்திக். கார்த்திக் ப்ளீஸ் எழுந்திருங்க, என்னை ஏமாத்திடாதீங்க ப்ளீஸ். நான் இனிமே உங்க மனசை புண்படுத்தவே மாட்டேன். உங்களை மாதிரி ஒரு நல்லவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. கார்த்திக் கார்த்திக் கண்ணு திறந்து பாருங்க. கார்த்திக் 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 கண்ணு முழிச்சு பாருங்க. நான் உங்களோட சிவன்யா வந்திருக்கேன். ப்ளீஸ் பாருங்க கார்த்திக், உங்களோட சிவன்யா வந்திருக்கேன். கார்த்திக் 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 எந்திரிங்க. கார்த்திக்